சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாம் நேசித்தவர் நம் அன்பை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாரே என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். அவரவர் செய்த சில தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்து தானே ஆக வேண்டும். நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம். அவரும் இதைத்தான் நினைத்து கொண்டிருப்பார். ஐயோ, அவருடைய உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் நாம் பிரிந்து வந்து விட்டோமே என்று உன்னுடைய எண்ணங்களும் அவரை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நன்றாகவே தெரியும். சில நேரங்களில் செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னுடைய பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பா, நான் மறக்க நினைத்தாலும் இதிலிருந்து என்னால் வெளிவர முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். என் அன்பு குழந்தையே, நீ ஒரு செயலை மறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அடுத்த கட்டத்திற்கான வேலையை நீ ஆரம்பித்து விடு. உன்னையே நீ தயார்படுத்திக்கொள். எப்பொழுதும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். எப்பொழுதும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இரு. அப்பொழுதுதான் பழைய ஞாபகங்களை மறக்க முடியும். சில நல்ல உணர்வுகளும் நம் மனதில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது செய்யும் வேலையில் முழு கவனத்துடன் உன் வேலையை செய். உன் கடமையை செய்து கொண்டே இரு. அவர்களை பற்றிய தகவல் உனக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். இப்படி இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு தான் இருப்பாய். சில நேரங்களில் நீயே யோசிக்கலாம், அவர்களை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாம் என்று. அந்த மனப்பக்குவம் உனக்கு இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள். அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் பழைய தீமைகளை எல்லாம் மறந்துவிடு. கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வளர்ந்து விட்டாய். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்று நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. எத்தனையோ பேர்கள் உன்னை இழிவாக கூட இதற்காக பேசியிருக்கலாம். நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் நம்மை கேலி செய்வார்களே என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். நம்மளை கிண்டல் செய்வார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதையே செய். இது நியாயம் என்று தெரியும். எது உனக்கு நியாயம் என்று தெரியும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் உறுதுணையாக இருந்து உனக்கு நான் வெற்றியினை கிடைக்கச் செய்வேன். இனி எதற்கும் கலங்காதே. நான் இருக்கிறேன் என்றும் உன் மனதை அலைப்பாய விடாதே. எடுக்கும் முடிவில் தெளிவாக இரு. அப்பொழுதுதான் நீ எடுக்கும் முடிவில் தெளிவும் நம்பிக்கையும் வெற்றியும் இருக்கும். ஆகவே நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.